3ab ப்ளஸ் 8 மைனஸ் 3ab மைனஸ் 8 கழிக்க. மேலும் மைனஸ் 3ab மைனஸ் 8 3ab ப்ளஸ் 8 கழிக்க. ஃபஸ்ட்டு 3ab ப்ளஸ் 8 இதிலேருந்து எதை கழிக்கணும்? மைனஸ் 3ab மைனஸ் 8 இதிலேருந்து இதை கழிக்கணும். இது மைனஸ் 8. இப்போ இதில் நம்ம குறி மாற்றணும். ஏன் குறி மாற்றணும்னா நம்ம கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 டேர்மையும் கழிக்கன்னு சொல்லியிருக்கனால இந்த டேர்மோட குறியை மாற்றணும். இது ஃபுல்லாக மாற்றினோம்னா எப்படி இருக்குன்னா, இந்த டேர்மில் நம்ம மைனஸால் உள்ளார பெருக்கிறோம். அதான் குறியை மாற்றுறது. மைனஸ் 3ab மைனஸ் 8 மைனஸை உள்ளார பெருக்கணும்னா 3ab ப்ளஸ் 8. ஓகேவா? இப்போ இது எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். இப்போ இதை கூட்டினோம்னா 16 ப்ளஸ் 16 இதை 6ab 6ab ப்ளஸ் 16. இது ஃபஸ்ட்டு கணக்குக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மைனஸ் 3ab மைனஸ் 8. அடுத்து இதை இதில் இதால் கழிக்கணும். அப்போ 3ab ப்ளஸ் 8 இது ப்ளஸில் உள்ளது அப்படியே எழுதுகிறோம். மைனஸை போட்டு 3ab ப்ளஸ் 8 இந்த மைனஸ் உள்ளார பெருக்கணும்னா மைனஸ் டைம் வந்துடும் ஃபுல்லும். இது ஃபுல்லும். அப்போ மைனஸ் 3ab மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 3ab மைனஸ் 8. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் 3ab 3ab கூட்டினோம்னா மைனஸ் 6ab இந்த 8 கூட்டினோம்னா மைனஸ் 16. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது கணக்கு, இது ஃபஸ்ட்டு கணக்கு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.